ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வர்க்காலாவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜட்டாயு எர்த் சென்டர் தான். மெயினாக வந்து வர்க்காலாவில் ஒரு ஸ்பாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜட்டாயு எர்த் சென்டர் தான். கண்டிப்பாக வரணும் நீங்கள் எல்லாருமே. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் விலாகாக பார்க்கலாம். ஜட்டாயுவில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜட்டாயு எர்த் சென்டர்னு நம்ம கூகுள் மேப்பில் போட்டாலே கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இந்த ஜட்டாயு எர்த் சென்டருக்கு ரீச் ஆன உடனேவே வந்து நம்ம வந்து ஒரு பார்க்கிங் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த டிக்கெட்டும் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜட்டாயு வந்து இந்த ஈகிள் பார்க்க போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மூலயமா போகலாம். ஒரு 850 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து இருக்குது. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம வந்து கேபிள் காரில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டரில் போகலாம். அது வெதரை பொறுத்து வந்து ஹெலிகாப்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட், இது வந்து காமன் டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து 225 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒருத்தருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து செக்இன் உள்ளே வந்து விடுறாங்க. நம்ம வந்து போகும்போது எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸு எதுவுமே கேரி பண்ணிக்கக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே கேரி பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் அக்கார்டிங் டு தட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேலே போகும்போதே வந்து எந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. பேபியை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா பேபியோடைய ஃபுட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய ஃபுட்ஸ் எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அது வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேபிள் காரோடைய டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர் பர்சனுக்கு வந்து 350 கிட்ட இருக்கும். கரெக்டான ரேட்டில் 300 சம்திங். அதுக்கு வந்து பர் பர்சனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். ரஷ்யை பொறுத்து வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் வந்து நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் நார்மல் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ அக்கேஷ்னல் டைம் இல்லை வந்து ஹாலிடேஸ் டைம்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து டிக்கெட் எடுத்த உடனே நம்மளை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் அந்த ஃபோட்டோவில் வந்து ஜட்டாயுவோடைய ஃபோட்டோ எதுவும் வராது. மற்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரளா ஸ்டைலோடைய பேக்ரவுண்ட் போட்டு நமக்கு வந்து கிளிப்பிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒன்றுத்துக்கு வந்து 200 அந்த மாதிரி சார்ஜ் போடுறாங்க. 200 400 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஜட்டாயுவோடையது கிடையாது. நீங்கள் வந்து வேணும்னா வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு வரப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ நம்ம அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. செட் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் தான் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. டோட்டலாக எல்லாரையும் விடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறாங்க. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 45 மினிட்ஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து வந்து எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு நமக்கு ரீச் ஆகிறதுக்கு கேபிள் கார் இன்க்ளூட் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ½ to 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஷன்வியோடைய ஃபஸ்ட்டு கேபிள் கார் ரைடு இது. அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். பட் அவங்க பயப்படல, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க.
இந்த கேபிள் கார் ரைடோடைய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7 மினிட்ஸ் அதுக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது டோட்டல் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 350 மீட்டர்ஸ் அபோவ் சீ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டெப்ஸில் போகிறதுனாலும் போகலாம். 850 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் இருந்தால் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்து 2500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வெதரை பொறுத்து தான் அது வந்து. பட் கேபிள் கார் வந்து வெதரை பொறுத்து பண்ணுறாங்களா அப்படின்றது இல்லை. நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் மிஸ்டியாக தான் இருந்துச்சு. அப்பயும் வந்து இது பண்ணாங்க. நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது வந்து நல்லாவே மழை பெஞ்சுது. பட் அப்போது வந்து ரைடு ஆன் பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பட் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளௌடியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆனோடனே அந்த ஜட்டாயு ரீச் ஆனோடனே செம வெயில் ஆரம்பிச்சிச்சு. பட் ரிட்டர்ன் வரும்போது நல்லாவே மழை பெஞ்சிச்சு. பட் அப்போ அது ஆப்ரேட் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜட்டாயுவோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வந்து சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது வந்து ஈகிள் பேர்டு வந்து ஹெல்ப் பண்ணும்போது ராவணன் வந்து ஈகிள் பேர்டோட ஒரு சைடு விங்கை வந்து வெட்டிடுறாங்க. விங்கை வெட்டிட்டோடனே அந்த ஒரு சைடு விங் இல்லாமல் அந்த ஈகிள் பேர்டு வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த விழுந்த பிளேஸ் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்கல்ப்சருமே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஃபுல்லாக விங் இருக்குது, இன்னொரு சைடு வந்து விங்கு வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து அந்த கேபிள் காரில் கிட்ட ரீச் ஆகும் போதே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தெரிஞ்சிச்சு அந்த ஈகிள் பேர்டோடைய இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, ராமர் கோயில் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே வந்து அந்த விழுந்த பிளேஸோடைய அந்த இதுவுமே வந்து காமிச்சிருக்காங்க. நான் அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம கேபிள் காரில் கூட நல்லா வந்து சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ரன்னிங்கில் வந்து லைட்டாக ரன்னிங் இருக்கும் போது நம்ம வந்து ஏற விட்றாங்க. பட் இறங்கும் போது வந்து ஸ்டாப் பண்ணி தான் இறங்க விட்றாங்க. பேபிஸ் இருக்கனால வந்து ஸ்டாப் பண்ணி தான் இறங்க விட்டாங்க. ஸோ நம்ம வந்து பயம் இல்லாமல் போகலாம். அப்புறம் அங்கே இறங்குனதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து மேலே ஏறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஜட்டாயு ஸ்கல்ப்சர் செம்மையாக இருந்துச்சு. அதோட ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ரியாலிட்டியாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சைடு வியூ இதுதான் வந்து நான் சொன்ன வந்து அந்த கட் பண்ண சைடு வந்து இதுதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா விங் இல்லாமல் இருக்கும். அப்படியே அதுலேருந்து அப்படியே பேக் சைடு போனீங்க அப்படின்னா வந்து அந்த சைடு வந்து ஒரு ஃபுல் வியூவோடைய ஒரு விங் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த விங்கே இருக்காது. நம்ம வந்து இதை சுற்றி அப்படியே வந்து வாக் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்நாக்ஸுன்னு எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஷாப்பிங், குட்டி குட்டி ஷாப்பிங் கடைங்கள்லாம் இருந்துச்சு. வேணும்னா வந்து நம்ம அங்கே உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஷாப் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோவா பெரிய கடைங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நடந்து பேக் சைடு வியூ போயிட்டுருக்கோம். இந்த பேக் சைடு ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் பேர்டோடைய விங்கும் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த கார்விங்குமே வந்து ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து மியூசியம் அதெல்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து நாங்கள் போன டைமில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ரெனோவேஷனுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ளேயுமே வந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அந்த ராமர் டெம்பிள், அது அந்த விங் இருக்க சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? To the city streets, we began to feel the fire.
We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. இதுதான் வந்து அந்த ராமர் டெம்பிள். ரொம்ப அழகாக வந்து கேரளா ஸ்டைலில் வந்து கட்டியிருந்தாங்க இந்த ராமர் டெம்பிளை. இந்த ராமர் டெம்பிள் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இல்லைன்னா வந்து நம்ம அந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்த்துக்கலாம். அந்த ராமர் டெம்பிள் வந்து நல்லா ஹைட்டாக கோல்டில் வந்து இருந்துச்சு. இந்த இதுதான் வந்து அந்த கால் விழுந்த இடம், அந்த ஈகிள் விழுந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஈகிள் பேர்டு வந்து விழுந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த அந்த பிளேஸ் அது. நமக்கு வந்து கேபிள் கார் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் அந்த சார்ஜஸ். அந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து திரும்பவும் ரிட்டர்ன் ஆக போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிற அந்த கேபிள் காரில் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். இந்த ஜட்டாயு பார்க் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் எந்தெந்த பிளேஸ் வர்க்காலாவில் போகணும் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.